லேவி கோத்திரத்தார். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சேமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராயி. கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாசாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் ஊசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமுத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் ஊசா, இவன் குமாரன் சிமையா, இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசாயா. லேவி கோத்திரத்தாரில் 3 முக்கியமான பிரிவுகள் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: கெர்சோமின் குமாரர்கள், கோகாத்தின் குமாரர், மெராரியின் குமாரர். இந்த வசன பகுதியில் லேவி கோத்திரத்தாரின் 3 பிரிவுகளின் தலைவர்களை பற்றியும் அவர்களுடைய குமாரர்களை பற்றியும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்கானா என்பவன் சாமுவேலின் தகப்பன். ஆனாலும் இந்த உறவு இங்கு குறிப்பிடப்படவில்லை. சாமுவேலின் குமாரரை பற்றிய வம்ச வரலாற்று அட்டவணை கூறப்படும் போது சாமுவேலின் பெயரும் வருகிறது. இந்த விவரம் தவிர இந்த அட்டவணையில் சாமுவேலை பற்றி வேறு எதுவும் கூறப்படவில்லை. 1 நாளாகமம் 6:28 வசனத்தில் வஷ்னியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 8:2 வசனத்தில் இவனுடைய பெயர் யோவேல் என்று உள்ளது. ஒருவேளை இதுவே அவனுடைய மறுபெயராக இருக்கலாம்.